ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபூடி டாட். கடந்த 2020 பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சேலஞ்சிங்கான இயராக தான் இருந்துச்சு. இந்த 2021ல் உலக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கணும்னு இறைவன்கிட்ட கேட்டுக்குவோம். நானும் உங்கள் எல்லாருக்காக துவா செஞ்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ரெசிபி ஆனால் ரிச்சான டேஸ்ட்டில் ஒரு மீல்ஸ் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் பிரெட் ரசமலாய் செய்கிறதுக்காக பால் காய்ச்சிட்ருக்கேன். நான் இங்கே 3/4 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன், மில்க் மெய்டு. இப்போ இதை சுண்டை காய்ச்சிக்கலாம். பால் காய்ச்சிட்டு இருக்கும்போதே நான் அதில் குங்குமப்பூ சேர்த்துட்றேன். அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்றேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பால் வத்த இந்த சைட்லலாம் பாலைடு ஒட்டிக்கும். அதை இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சேர்த்த பால் பாதியாக வத்திடுச்சு. இப்போ இது கூட ஆல்மண்ட், பிஸ்தாச்சியோ இந்த மாதிரி நட்ஸு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு திக்கான க்ரீமி ரபரி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சில்லாகட்டும், ஆற வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டப்பாவோட மூடி இல்லைன்னா குக்கி கட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெட்டை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம ப்ரெட் பக்கோடா செய்யலாம், அப்படி இல்லைன்னா ப்ரெட் உப்புமா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் பீசஸ் எல்லாத்தையும் இந்த ரபரிக்குள்ளார சேர்த்துடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும், அப்புறம் சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான ப்ரெட் ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. இதை சின்னதாக கட் பண்ண பாதாம், பிஸ்தா வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதை இப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன், ஏன்னா சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக முருகு முசல்லம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு முழு கோழியில் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் உப்பு, வினிகர் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எழுதியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல் சிக்கனில் அப்ளை பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் மசாலா இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சிக்கனை ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸ் ஆகுது ஊற வச்சுக்கோங்க. இப்போது இந்த சிக்கனுக்குள்ளார ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண வெங்காயம், தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு குக் ஆகணும். இப்போ இதில் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துறேன். இந்த முட்டை கொஞ்சம் ரோஸ்ட் ஆச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 4-5 மணி நேரம் ஆச்சு. இப்போ இந்த சிக்கன் உள்ளார எக் மசாலாவை ஃபில் பண்ணிடலாம். இந்த எக் மசாலாலாம் வெளியில் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த சிக்கனோட 2 காலையும் நூல் வச்சு கட்டிடலாம். ஒரு டூத்பிக்கை இந்த மாதிரி குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா மசாலா சுத்தமாக வெளியே வராது. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இந்த சிக்கனை அதுக்குள்ளே வச்சிடுறேன். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பலாம். இதே மாதிரி எல்லா சைட்ஸும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை பார்க்குறதுக்கு பெரிய ப்ராசஸாக தெரியும், ஆனால் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். இப்போ எல்லா சைட்ஸும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ண இந்த சிக்கனை கடைசியாக நம்ம கிரேவியில் சேர்க்க போகிறோம். அதுக்கான மசாலாவை அரைச்சி எடுத்து வந்துடலாம். 10 முந்திரி, 10 பாதாம், 2 பச்சை மிளகாய், 10 கருப்பு மிளகு, ஒரு துண்டு பட்டை, பாதி ஸ்டார் அனீஸ், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அது கூட அரை கப் தயிர், கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்ககிட்ட கசகசா இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில். இதே ஆயில்லையே தான் நான் இந்த கிரேவி பண்ண போகிறேன். இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கட்டும். மசாலா சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை, நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல முந்திரி பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணியை இந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதையும் சேர்த்துருக்கேன். இந்த கிரேவி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது உள்ள சேர்த்துடலாம். இந்த சிக்கன் கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிடலாம். இந்த சிக்கனை டர்ன் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் நல்லா டெண்டராக குக்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ முருகு முசல்லாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெஜ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் எல்லாம் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 க்ரீன் சில்லி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மிக்சடு வெஜிடபிள்ஸ் 1 கப் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தனித்தனியாக கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இது கீ ரைஸ் மாதிரியே தான், ஆனால் வெஜிடபிள் ஆட் பண்ணுறோம், அது மட்டும்தான். இப்போது மல்லி இலை சேர்த்துட்றேன். நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 3 கப் பாசுமதி ரைஸை ஊற வச்சுருந்தேன். அந்த ரைஸை இப்போ இதில் சேர்த்துட்றேன். இது கூட 5 கப் தண்ணி சேர்த்துட்றேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு விசில் வரட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வாங்க வெஜ்ஜு புலாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு, சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குது. இதை இப்போ சூடாக சர்வ் பண்ணிடலாம். கீ ரைஸ் மாதிரி நல்ல ஸ்மெல் இந்த ரைஸு. இந்த வெஜ்ஜு புலாவ் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முருகு முசல்லத்தை வச்சிடலாம். நமக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கிரேவியை மேலே சேர்த்திக்கலாம். கம கமன்னு வாசத்தோட சுட சுட வெஜ்ஜு புலாவ் முருகு முசல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட்டி வச்சுருந்த நூல், டூத்பிக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அது கூடவே சில்லுன்னு பிரெட் ரசமலாயும் ரெடியாக இருக்குது. இந்த ரசமலாயை தான் பிள்ளைங்க முதல்ல தூக்குவாங்க, ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாயிருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸை நீங்கள் பார்க்கணுன்னா ஃபுடி டாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.